வெல்கம் டு த லா ஆஃபீஸஸ் ஆஃப் மேரி கென்னடி. இன்றைக்கி வீடியோவில் ராதிகா என் கூட இருக்காங்க. ஸோ அந்த 485 மெமோ அது ஒரு வாரமாக போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ என்ன ரீசெண்டாக உள்ள அப்டேட்ஸோ இல்லை ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்ருக்கு, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட், ஒரு சின்ன கான்வர்சேஷன். நிறைய நம்ம ஃப்ரெண்டஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பேனிக்காகவே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு அப்டேட், ஒரு வெபினார் ஒன்று பண்ணோம் டியூஸ்டேயில். சடனாக ஒரே நாளையில் டிசைட் பண்ணி தான் 650 ரெஜிஸ்ட்ரன்ஸ். எனக்கு அதை பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வரும்போது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இல்லை ராதிகா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது we just want to have a update. சொல்லு என்ன வேணும். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ராதிகா. ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு சிலருக்கு இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து இந்த மெமோ வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக எல்லாருக்கும் அந்த ஒரு பேனிக் வந்து எல்லாருமே வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் இதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மேம் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்த கொஸ்டின்ஸ் தான் மேம் நான் இங்கே கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அது நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டில் நிறைய 45 வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து அவங்களுக்கு இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் ஒரு சிலருக்கு நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஃபைல் பண்ண போகிறோம். இவங்க எல்லாருக்குமே காமனாக இருக்க கொஸ்டின்ஸ் என்னன்னா, என்ன இப்போ இந்த மெமோ வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது தான். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி டேட் கரண்ட்ல இருக்கு, ஒருத்தவங்களுக்குலாம் டேட் ஆஃப் ஃபைலிங்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும், அது என்னன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலாக தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஏன்னா இது ஒன்று என்னென்னா, பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஃபைல் பண்ண, உங்களுக்கு இது அஃபெக்டே ஆகாதா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இந்த மெமோ வந்து இப்போ ரீசெண்டாக அது என்ன அப்படி இல்லை இது. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, 485 இங்கே யூஎஸில் யாரோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டில். ஸோ அவங்களுக்கு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இட் செல்ஃப் இஸ் ஒர்க்கிங். அப்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் ஸ்டேட்டஸை அப்படின்னாலே யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு என்டைட்டில்மெண்ட் இருந்தது இல்லைங்களா? அது கிடையாது. அது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்குறது என்னென்னா, என்னால் இப்போ 485 இனிமேல் பண்ண முடியாதா, ஈவன் இஃப் மை ப்ரையாரிட்டி டேட்ஸ் ஆர் மூவிங் அஹெட். அப்போது இந்த மெமோக்கு அப்புறம் அப்படி இல்லை. அது நிறைய பேருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் நம்ம அட்ரெஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இந்த மெமோவை வந்து அவங்க ரிவைவ் பண்ணி தான் அவங்க திரும்பவும் இட்ஸ் அ டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஆஃபீஸர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக தெர் இஸ் ஹியூஜ் இம்பேக்ட். இந்த இம்பேக்டை நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட் லாஸ்ட் வீக் இன்டர்வியூக்கு போனாங்க. அவங்களோட ப்ரையாரிட்டி டேட் கரண்ட்டாக இல்லை. இன்டர்வியூ எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டுக்கு போகும்போது அந்த ஆஃபீஸர் வந்து திஸ் இஸ் அ நியூ அடிஷ்னல் கொஸ்டின். அது யூஸ்வலாக நான் எத்தனையோ இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் இருந்ததில்லை. கேட்டிருக்காங்க அந்த ஆஃபீஸர் கேட்டதே வந்து எப்படின்னா, why do we have to adjust your status in US? இப்போ போன வாரத்தில் வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு, ப்ரையாரிட்டி டேட் இன்னும் கரண்ட் ஆகலை. அவங்களோட மேஜர் கொஸ்டின், அடிஷ்னல் கொஸ்டின்னே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் கேட்டிருக்காங்க. You have to be adjudicated of your permanent residence card in the consulate. If not, give me a reasoning why you have to adjust your status here. அப்படின்னு client கிட்ட வந்து, so now the burden of proof is on the client to prove it என்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க, டோட்டாலிட்டி ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு தான் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் மேஜர் வந்து நம்ம பார்க்குறோம் டுவெல் இன்டென்ட். இப்போ H1Bலேயோ L1லேயோ இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த டுவெல் இன்டென்ட் ஸ்டேட்டஸ் இருந்தது. O1 இஸ் நாட் வெரி கிளியர் ஆன் இட் ஸ்டேட்டஸ். ஹவவர் இப்போ TN விசாஸு F1 இன் பர்டிகுலர் அதெல்லாம் வந்து இட் டசன்ட் ஹாவ் இட். ஸோ அவங்களுக்கு தான் இப்போது பெருசாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டாலிட்டி ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸில் மேஜராக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வயலேஷன், இட் கேன் பி எதுவாக வேணாலும் இருக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி டீட்டெயில். நான் இன்னொரு வீடியோவில் கூட நம்ம சொல்லும்போது சொன்ன மாதிரி 485ன்றது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் அவர் கொண்டு வருவார் ஆஃபீஸர். அப்போது இதில் என்னடா இவங்க நம்ம கிளைண்ட்டை பற்றி இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் 12 இயர்ஸ் இங்கே இருக்கீங்கன்னா FBI ரெக்கார்ட்ஸு ப்ளஸ் யோர் ஸ்டேட்டஸ், யோர் H1Bs, உங்களோட W2s, யூ ஆர் பெய்ட் த சேலரி தட் இஸ் supposed to be getting paid upon your LCA ஓட salary எல்லாமே இதில் கவர் ஆகி தான் வரும். The same goes to the consulate.
இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னன்னா, நம்ம கான்சுலேட்டில் போனாலே தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அ டினாயல். அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் லைக் நீங்கள் இப்போ ஒரு விசா ஸ்டாம்பிங்க்கு இந்தியாவுக்கு போகிறீங்க, வெளியில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம், விசா ஸ்டாம்பிங்கோடு சேர்ந்து தான் நம்ம போகிறோம். கரெக்டாக? தட்ஸ் ஹவ் வி ஆர் கோயிங். ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் த க்ரைட்டீரியா வேர் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் கைடன்ஸ். அது வந்ததுக்கப்புறம் இந்த 485 இந்த ப்ரையாரிட்டி டேட்டு இதை நாங்கள் அட்ஜுடிகேட் பண்ணிட்டோம், தென் யூ புக் அன் அப்பாயின்மெண்ட் இன் த கான்சுலேட் அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் யுவர் விசா. ஓகே, கிளாரிஃபைடா? ஆக்சுவலி நான் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருந்தேன், ஆனா நீங்க வந்து நான் ஒரு கொஸ்டின்ல எல்லா பதிலுமே சொல்லிட்டீங்க. நான் இனிமே கொஸ்டின் தேடணும். வயலேஷன் பத்தி பேசுறீங்க. ஸோ வயலேஷன் வந்து எந்த மாதிரி வயலேஷன்ஸ் எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு? ஸோ தட்ஸ் அ குட் கொஸ்டின் அஸ் வெல். வயலேஷனோ வரும்போது மேஜராக நான் இப்போ ஆன்டிசிபேட் பண்ணுறது எப்படின்னா, மோஸ்ட்லி வந்து DUI ஆர் இட் மைட் பி அதர் வயலேஷன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களோட ரெக்கார்ட் ஆன் த கிரிமினல் சைட் ஆஃப் இட் வில் டெஃபினெட்லி இம்பேக்ட். இப்போ நான் இது நிறைய தடவை சொல்லுவேன், ஏன் வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் தவறாக நடந்திருக்கும் போது நீங்கள் உடனே ஸ்டாம்பிங்க்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கேருந்து H1B எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து வித் டெஃபினெட்லி தெர் இஸ் அன் RFE பாசிபிலிட்டிஸ் ப்ளஸ் பயோமெட்ரிக்ஸ். இப்போ போனோடனே அவங்களுக்கு எல்லா ரெக்கார்டுமே கிளியர் ஆகிடுது. அதை மீறியுமே நமக்கு வந்து இங்கே USCISல வந்து நம்மளே நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து வி ஜஸ்ட் கிவ் தெம் சம் வாட் கைண்ட் ஆஃப் அ டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து வில் பி கண்டிப்பாக வந்து இட் வில் ஹெல்ப். நீங்கள் ஒன் டைம் பண்ணியிருக்கீங்களா, இது வரைக்கும் இங்கே ஒரு 10 years இருந்திருக்கீங்க, இதில் எத்தனை தடவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது, தீஸ் ஆல் மேட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் ஈஸியர் டு கெட் இட் கிளாரிஃபைட் வித் த USCIS. பட் நீங்கள் என்னைக்கு போனாலும் நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறது எப்படின்னா, நான் விசா ஸ்டாம்பிங்க்கு போகும்போது நான் எக்ஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம். தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அப்சல்யூட்லி தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க்குங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் த ரெக்கார்ட்ஸ் ஆர் விசிபிள் இன் த டேட்டா பேஸ் ஆஃப் எவ்ரி ஒன், USCIஸாக இருக்கட்டும், கான்சுலேட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ தே கன்சிடர் திஸ் இஸ் அ சீரியஸ் வே. ஸோ அப்போது நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாவது போங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னா, விசா ஸ்டாம்பிங்க்கு எனக்கு ஒருத்தரெல்லாம் 2021 எனக்கு இந்த மாதிரி ஒரு வயலேஷன் இருந்ததுன்னு சொன்னார். திஸ் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் நான் இமிக்ரண்ட் சிச்சுவேஷன். ஸோ அதுலேயே நீங்கள் போகும்போது பி ப்ரிப்பேர்ட். அவங்க மல்டிபிள் டாக்குமெண்டேஷன்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் ரெக்கார்ட் சர்ச்சஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விசாவே கிளாரிஃபை அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க உங்களோட மெரிட்ஸில். ஸோ அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் திஸ் இஸ் அன் இமிக்ரண்ட் விசா, கரெக்டாக? அப்போது இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிலேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக இட்ஸ் சம்திங் தட் கேன் பி அட்ரெஸ்ட் வித் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, தெர் இஸ் அ க்ளீன் ரெக்கார்ட் ஆஃப் இட் அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ டேக்கன் அ ஸ்டெப் டு கெட் இட் கிளாரிஃபைட். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் ஹவு மச் யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் த நேஷன். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டாக்டர்ஸ் பார்க்குறோம், ரிசர்ச்சர்ஸ்க்கெல்லாம் NIWS பண்ணுறோம், அவங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி ஃபேவரபிள் பிளேஸ் டு அட்ஜஸ்ட் தர் ஸ்டேட்டஸ். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இப்போ ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து தே ஆர் ஃபேவர்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, கரெக்டாக? அப்போது ஹை காம்பன்சேஷனே இருக்காது. ஆனால் அவங்களோட NIWS எல்லாம் வந்து ரொம்ப ஈஸிலி ஜஸ்டிஃபைபிள் பிகாஸ் த கவர்மெண்ட் ஃபேவர்ஸ் தேர் ப்ரெசன்ஸ் ஹியர் அப்படின்னு இல்லை, அதுதானே? அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு ஹீஸ் கோயிங் டு ஒர்க் வித் த மிலிட்ரி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட எம்ப்ளாயர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். ஸோ அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு எங்களோட கவர் லெட்டர்லையும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம் USCIS கிட்ட, இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தே ஆர் அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஆர் டீட்டெயிலி ஒர்க்கிங் ஆன் இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. See, it's not going to be just filing a documentations anymore on the 485. Just ஒரு ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணோம், இந்த டாக்குமெண்டேஷன்ஸ், மெடிக்கல் இஸ் அ மேண்டேட்ரி, அப்படி இல்லாமல் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ டீட்டெயில் ஒர்க் தட் ஹேஸ் டு ஹேப்பன். இப்போ நேற்று சொன்ன மாதிரி அவர் வந்து ஹீ சப்போர்ட்டிங் த மிலிட்ரி, இஸ் அ குட் கிளைண்ட் ஆஃப் அஸ். நாங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹவு யூ சப்போர்ட் யுவர் செல்ஃப், ஒரு EB1Aக்கு இல்லை NIWக்கு நாங்கள் வந்து எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோமோ ஆர்குமெண்ட்ஸை, அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண போகிறோம் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் தாங்க. பட் ஆல் தட் ஐ எம் கீப் ஆன் சேயிங் இஸ் இது எல்லாமே நடைமுறையில் நடக்கும்
அந்த ஒரு நம்பிக்கையோடு இருங்க. என்ன ஆகிடும், ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது. ஒரு வீடு வாங்கிட்டோம், திடீர்னு ஒரு நாள் ஊரை விட்டு உடனே போகணும், அந்த மாதிரி வராதுன்ற நம்பிக்கை தான். அதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்களுமே மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், உங்ககிட்ட எதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நேற்று கூட ஒரு கன்சல்டேஷனில் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒய்ஃப் அண்ட் பிள்ளைங்க போயிட்டாங்க. இவர் வந்து போகிறதா இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. நான் போகணுமா, நான் போகாமல் அவங்கள எனக்கு வர வைக்கிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணி இங்கே தனியாக வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு கெட் பேனிக்ட் இன் த போர்ட் ஆஃப் என்ட்ரி. எப்போவுமே அட்வான்ஸ் பரோலில் வரும்போது செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் இஸ் அ பாசிபிலிட்டி. நீங்கள் உள்ளார வரும்போது, ஏன்னா 485 பெண்டிங் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டிலேவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஆனால் அதுக்காக நீங்கள் போகாதீங்கன்னு நான் சொல்லலை. என்னோடய பர்சனல் நம்பர் கூட கொடுத்தேன் நான். லெட்ஸ் சி இஃப் தேர் இஸ் எனி அப்டேட் ஐ லெட் யூ நோன்னு சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம பார்க்குறது வந்து இப்போ நம்ம கிளைண்ட்டு போகிறாங்க, அப்புறம் இன்னொரு அட்டர்னி குரூப்பில் வந்து இந்த லைக் தே வர் டாக்கிங் அபவுட் இட் ஆன் த ஃபேமிலி பேஸ்ட் இது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த கம்மிங் வீக்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அன் அப்டேட் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங். இன்னுமே நமக்கு வந்து இப்போது அவங்க சொன்னாங்க, இப்போ சிகாகோ ஆஃபீஸ்லேயே வந்து I-130 மட்டும்தான் அட்ஜுடிகேட் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த 485's கைடன்ஸ் மோர். இதர் இட் கேன் பி அன் RFE. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ரூவ் பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லலாமா இருக்கும். இல்லை I-130 அப்ரூவ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் 485 வந்து இட்ஸ் ஆன் ஹோல்ட், தேர் வெயிட்டிங் ஃபார் மோர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது இந்த சிச்சுவேஷன். இப்போ வந்து ஃபேமிலி பேஸ்டு வந்து நம்ம நிறைய ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்க ஸ்பவுஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அண்ட் யூஎஸ் சிட்டிசன்ஸ் பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுமா, இம்பேக்ட் இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு? டெஃபினட்டாக வந்து இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, மேஜர்லி வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் பார்க்குறோம் நம்ம. பேரண்ட்ஸ்க்கு வரும்போதுமே B1 B2ல தான் வராங்க, விச் இஸ் அ வெரி டெம்ப்ரரி ஸ்டேட்டஸ் ஆக்சுவலாக. அதிலிருந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் சம்திங் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் சிச்சுவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு என்னன்னா, we have to justify, there are reasoning, totality of circumstances திரும்ப நான் சொல்கிறதுக்கான அர்த்தமே அதை தான். we have to justify that. எப்படின்னா, நம்ம வந்து இப்போது ஒரு சிலரெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக வராங்க, ஒரு ப்ரெக்னென்சியோட B1 B2ல வந்துடுறாங்க, எதுவுமே அவங்க டிஸ்க்ளோஸ் கூட பண்ணுறதில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் US சிட்டிசன்ஷிப்புக்காகவே வராங்க, குழந்தைங்களோடதுக்காகவே வராங்க. அதே சமயம் இன்னொரு சிச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 வருஷமாக வந்துட்டே இருக்காங்க, கரெக்ட் டைமுக்கும் அவங்க போயிடுவாங்க, இங்கே வருவாங்க, சுற்றி பார்க்குறாங்க, ஃபேமிலி பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சரி நம்ம இங்கே பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக எடுக்கலாம், ஏன்னா தே ஆர் கன்சிடர்ட் த இம்மீடியட் ரிலேட்டிவ் ஆஃப் த US சிட்டிசன்ஸ். இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் தட் த கவர்மெண்ட் ஹஸ் பீன் ப்ரொவைடட் டு தெம். இதில் எந்த மாற்றமும் யாரும் கொண்டு வரலை, இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் தேவையில்லை. பட் ஆனால் இது எப்போவுமே அது இன்னுமே இருக்குது. ஸோ ஒன்லி கன்சர்ன் இஸ் அவங்க இந்தியாவில் வந்து ஏன் வாங்கக்கூடாது பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக, வை தே ஹாவ் டு அட்ஜஸ்ட் த ஸ்டேட்டஸ் ஹியர் அப்படிங்கிறது தான் இப்போது வந்து அவங்க குவெஸ்டனபிள் பிளேஸாக இருக்குது. இதை வந்து நம்ம நடைமுறை we have to wait and see how practically it's going to happen. ஒன்று என்னன்னா, இவங்க ஏற்கனவே வந்துட்டே இருந்தவங்க, they didn't come for the purpose of adjustment of statusக்காக இங்கே வந்து இதை பண்ணலை, அதுக்காக தான் 90 days வெயிட் பண்ணணும், இன்டென்ட் கிளாரிஃபிகேஷன், இது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதையும் மீறி இப்போது we have to have more documentation, or they can go for the consulate and get their approval. ஒரு क्वेश्चन, இன்டர்வியூ போவீங்க கிளைண்ட்ஸோட ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. ஸோ அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும், அந்த ஹால் எப்படி இருக்கும், உட்கார வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, இல்லைனா விசா இன்டர்வியூல வந்து நிக்க வச்சுட்டு அங்க இருப்பாங்க? அது வந்து நிறைய பேருக்கு கியூரியஸா இருக்கு. ஒருத்தவங்க கேட்டாங்க, அது நான் யாருன்னு அப்புறமா சொல்ல. ஓகே, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உட்கார வச்சு தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக உட்கார வச்சு தான், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும் ரூம்ஸு. அதில் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, கவுன்சில் யூ கேன் சிட் ஓவர் தேர்னு ஒரு கார்னர் கொடுப்பாங்க அப்படியே. அப்புறம் அவங்க 2 பேரும் முக்கவாசி வந்து பேரண்ட்ஸோ கப்புள்ஸோ அப்படி தான் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆஃபீஸர் வில் பி தேர், பட் இட் வில் பி அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸ். ஓத் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஓத் எடுத்துகிட்டு அப்போ கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு குட்டியாக சொல்லிடுறேன், ஒரு தடவை ஏன்னா தமிழில் பேசுகிறதுனால எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவில் வருது. ஒரு 92 years old அந்த சிட்டிசன்ஷிப் பண்ண போனோம்ல, அப்போ ஆக்சுவலாக ராதிகா கிட்ட தான் அவங்க நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க.
ஸோ எனக்கு ஒரே பயம் அவங்கள உள்ளார கூட்டிகிட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஆஃபீஸர் மை பேரலிகல் ஒன்லி இஸ் லைக் வந்து ஸோ கனெக்டட் வித் ஹர். அவங்க பேசுகிறதே அவங்களுக்கு ரொம்ப அவங்க 2 பேருக்கு தான் நிறையா பிடிக்குது. நம்ம அவங்களையும் கூப்பிட்றோம். ஹி செட் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்க வெளியே வெயிட் பண்ணாங்க. எனக்கு ஒரே பக்கன்னு இருந்தது. ஏன்னா அவங்க ஷி இஸ் ஸோ சென்சிட்டிவ். ஏன்னா அவங்க ஏஜ் ப்ளஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு புரியல. ஸோ நாங்கள் 2 பேருமே தேவர் ஸோ த ஆஃபீஸர் வாஸ் ஸோ கைண்ட். ஆக்சுவலாக 2 பேருமே ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து திரும்ப திரும்ப ரொம்ப மெதுவாக பக்குவமாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அப்புறமா ஷீஸ் அ சிட்டிசன், யுவர் சிட்டிசன். ஓகே, ரைட். வெரி நைஸ் கனெக்டிங் வித் யூங்க. அஃபிஷியலாகவும் சரி அன்அஃபிஷியலாக கதை பேசின மாதிரியும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.